ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதர்கள் எதையாவது சாதிக்கணும், நம்முடைய காரியம் ஏதாவது முடியணும் அப்படின்னா அவங்க எடுக்கிற முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரால் அந்த காரியம் முடியுமோ, அது யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான உதவி கிடைக்குமோ அவங்கள எப்படியாவது தன் பக்கம் ஈர்த்திடணும், கவர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. எதாக இருக்கட்டும், மனிதனாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் அதனுடைய உதவி தனக்கு தேவை என்று நினைக்கிறார்களோ, அது அவர்களால் ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள தன் பக்கம் ஈர்த்து கவர்ந்து கொண்டு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய நிலைமையும் கூட. அதுதான் உண்மை. மறைவான வெகுமதி நிச்சயம் வழி உண்டாக்கி ராஜாட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு வேதமும் சொல்லு. எதை கொடுத்தாவது கவர்ந்துடணும் அவங்கள அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் நன்மையும் நடந்திருக்கு, தீமையும் நடந்திருக்கு. அதாவது அந்த ஆட்களை தன் பக்கம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆமான் அங்கே அகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தை அவன் கவர்ந்துட்டான். அது எப்படி கவர்ந்தான்னு சொல்லப்படலை. ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ பக்குவமாக அவன்கிட்ட பேசுகிறது, அவன் கூட உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இவ்வளோ அது கடைசியில் வேறு விதமாக முடிஞ்சதுன்னு வைங்க. ஆனால் பரலோக தேவனை நம்ம கவர்ந்து கொள்ள, அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்கு நாம் எடுக்கணும் முயற்சி. நம்ம அதை விட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, மனிதனை கவர்ந்து கொள்ளதான். அதனால் என்ன பிரயோஜனம்? மனிதனை நம்பி ஏமாறுதான் பிரயோஜனம். எல்லாருடைய வாழ்க்கை இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சந்தித்திருப்பீர்கள். நம்ம அவங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நடக்கணும் பேச நினைச்சாலும் கூட சில பேருடைய குண அதிசயங்கள் மாற போகிறது கிடையாது, மாறவும் செய்யாது. ஆனால் தேவனுடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளும்போது அவர் சகல உண்மைகளையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதனால் மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவர் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம். இந்த கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனிதரால் வஞ்சிக்கப்பட்டு உங்களுடைய மனசு உடைஞ்சி, அது குடும்பத்தில் கூட இருக்கலாம். நம்ம மாமா மாமியாரெலாம் நம்மளை பாராட்டணும், அல்லது வீட்டில் உள்ளவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்ட்டு கூட நீங்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் அது எதிர்மறையான விளைவை கூட ஏற்படுத்திருக்கலாம். அதனால் முதல்ல நம்ம கவர்ந்து கொள்ள வேண்டியது யாரை அப்படின்னா, தேவனை நம்ம பார்க்க என்ன செய்யணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல நடந்து அவருடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், கவர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வார். அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிற? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சூலமித்தியை குறித்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னுடைய இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு அந்த 9ஆம் வசனத்துடைய தொடக்கமும் அப்படி தான் இருக்குது. அந்த 9ஆம் வசனத்துடைய முடிவை பாருங்கள். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சேம் வேர்ஸ் தான். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டதான அந்த சூலமித்திக்கு ஆண்டவர் என்ன காரியம் செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் வசனத்தில் பாருங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றினார், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் மாற்றினார், முத்திரிக்கப்பட்ட கிணறு. அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தில் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. தாவீதும் பாருங்கள், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சியுள்ளார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சவுலை தள்ளி தாவீதே தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேலை மட்டும் நம்ம வாசி கேட்போம். அப்போஸ்தலர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டபோது அவனை ராஜாவாய் மாற்றி. அதனால் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உயர்வை தருவதற்கு வல்லவர். அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ளுங்க, அவரை அதிகமாய் துதியுங்கள், அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள், உயர்வு உங்களை தேடிவர். காட் பிளஸ் யூ.